என் மனைவிக்கு சமையல் போன்ற வீட்டு வேலைகள் செய்வதில் ஆர்வம் இல்லை, குழந்தைகளை பார்த்து கொள்வதில்லை, ரம்ஜான் மாதத்தில் மட்டுமே தொழுகை செய்வாள், கணவரின் குடும்பத்தை மதிக்க மாட்டார், அவருக்கு இசை பிடிக்கும், இப்போது என்ன செய்வதுன்னு 3 விஷயத்தை கேட்குறாரு. அதாவது மனைவி சில மனைவிட்ட உள்ள சில குறைபாடுகளை சொல்கிறார். பொதுவாக அதில் என்னென்ன அந்த மனைவிக்கும் சேர்த்து அவங்களும் முஸ்லீமாக தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை அவங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கணவரை எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால அந்த சம்பந்தமான விஷயங்களை பார்க்க முதலாவது வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார். வீட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவி அவளுக்கு கணவன் தான் உணவு கொடுக்கணும், சமைத்து கூட கேட்டால்னா அவன் தான் கொடுக்கணும், சரியான கடமை தான். பெண்ணுக்கு அது கடமை கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு தான் அதிகமான பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சமைக்கிறது என் வேலை கிடையாது, அதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சில வாதங்களை வைத்து குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது. ஆனால் இந்த கடமைங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இருவரும் மனப்பூர்வமாக இணைந்து வாழும் பொழுது கூட்டு பொறுப்பாக சில விஷயங்களை கணவன் தரப்புலையும் அவனுக்கு கடமையான அளவை விட அதிகம் செய்கிறான், மனைவி தரப்புலையும் அவளுக்கு கடமையானதை விட அதிகம் செய்வாள். இந்த மாதிரி அந்த குடும்பம் போனால் தான் சிறப்பாக கணக்கு பார்க்குறாருந்தா 2 சைட்லேயும் கணக்கு பார்க்கணும்ல. அப்போ கணவன் சமைத்து தர வேண்டிய அவன் தான் சாப்பாடு தரணும், மனைவிக்கு அது அவசியம் இல்லை, கணவனுடைய பெற்றோரை கவனிக்கிறது அவசியம் இல்லை, வீட்டு வேலை பார்க்குறது அவசியம் இல்லைன்னு வாதம் பண்ணினால், அதே மாதிரி கணவன் நடந்து கொண்டானேயானால் அது அந்த மனைவி ஏற்றுக்கொள்வாளான்னா ஏற்றுக்கொள்ள மாட்டான். கணவனுக்கு என்ன கடமை? உணவு கொடுக்கணும், ஒரு உடை கொடுக்கணும். உடைனா தேவை இருந்தால் கொடுக்கணும். உடைங்கிறது வருஷத்துக்கு 10, 5 அந்த கணக்கெலாம் கிடையாது. அவள்கிட்ட உடை போட்டுக்கிறது உடை இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டான்னா அதுக்கு ஒரு உடை கொடுக்க, அது அவ்வளோதான் அவனுடைய கடமை. இருக்கிறதுக்கு ஒரு இடம் சொந்தமாக வாடகையில் அவளை தங்க வைக்கணும். இந்த 3 தான் அந்த கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை.